ஸ்டாண்ட்-அப் காமெடியன் பிரணீத் மோரன் நிகழ்ச்சியில் பிரியாணி குறித்து ஒருவர் பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. பேசியவர் யார், அதன் பின்னணி என்ன என்பதை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ டைம். இப்போ ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ்லாம் நீங்கள் நிறையா போயிருப்பீங்களான்னு தெரில, பட் வீடியோஸ்லேயாவது பார்த்துருப்பீங்க. யூடியூப்லலாம் நிறைய பேர் பார்த்துருக்கு உண்டு. இந்த மாதிரி காமெடிஸ்லாம் முன்னாடி நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஜோக்குக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. உட்காந்து அதை அவங்க பிளான் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஸ்டாண்டப் காமெடியில் நம்மளை ஜோக் மூலமாக, காமெடி மூலமாக சிரிக்க வைக்கிறதுக்கு. அப்புறம் காலப்போக்கில் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆடியன்ஸை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, உருவ கேலி இதில் நிறைய நடக்கும். பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்துறது, கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்துறது, புருஷன் முன்னாடி பொண்டாட்டியை, பொண்டாட்டி முன்னாடி புருஷனை, இப்படிலாம் போயிட்டு ஒரு ஷேமிங்கை வச்சு அதை ஜோக்குன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு அந்த க்ரௌடும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரைட் இதெல்லாம் என்ஜாய் பண்ண, மானம் கெட்டு போய் அவனை அசிங்கமாத்தினா கூட அவன் என்ஜாய் பண்ணுறான். அப்போ அவனை மாதிரி க்ரௌட் இருந்தால் வா, உனக்கு ரோசம் கோவம்லாம் வருதுன்னா நீ எனக்கு வராது, என் ஷோக்கே வராது அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனாக அந்த மாதிரி காமெடியன்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போது பிரணீத் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஷோஸ் பண்ணுறவர், ஹிந்தியில் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஷோ பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ள ஒரு காமெடியன் தான். ஏன் அப்படின்னா, நெப்போட்டிசம்லாம் பற்றி பேசி காங்கிரஸுக்கும் அவருக்கும் வாக்கியா தகராறாகி ஆல்ரெடி அடிச்சு ஓட விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியனுக்கு உரிமை இல்லையா, ரைட்ஸ் இல்லையா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்த ஒரு போராளி. அந்த போராளி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஷோ பண்ணுறாரு. அந்த ஷோவில் ஹிமான்ஷு ஜங்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் டிசைனர் ஆடியன்ஸ் ஆகிறார். அந்த எப்போவுமே ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் மைக்கை கொடுத்து ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது வழக்கமாக நடக்கிற மேட்ரு. அதில் இந்த ஹிமான்ஷு ஜங்ரா கிட்ட மைக் போகுது. அப்போ அவர் ஒரு கதை சொல்கிறார். தான் ஒரு டேட்டிங் போன கதை. ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு டேட்டிங் போயிருக்கார். அந்த பொண்ணுக்கு 370 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. எது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பிரியாணிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு 370 ருபீஸ் பிரியாணி, ஆவரேஜ் 370 ருபீஸ் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அவர் அந்த பொண்ணை ஓன் பண்ணுற மாதிரி பேசுகிறார். நான் 370 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன்ல, அப்போ எனக்கு அந்த பைசா வசூல் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு கூட என்னென்ன சில்மிஷம் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆன் ரெக்கார்ட்ஸ் ஆடியன்ஸ் முன்னாடி சொல்கிறார். அவ்வளோ கேவலமான ஒரு மேட்ரு. ஒரு டேட்டிங் போனாங்க, அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்திருந்தது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்துருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கன்சென்ட் இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கு பிடிச்சி நடந்துக்கிட்டாரா பிடிக்காமல் நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிறது அது ரெண்டாவது விசாரணையில் தான் தெரியணும். ஆனால் அந்த பொண்ணு கூட அவர் அந்த ப்ரைவேட்டான மூமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஆடியன்ஸ் முன்னாடி அவர் பேசி அதை என்ஜாய் பண்ணுறாரு. அவர் ஒரு கில்ட்லேயோ இல்லை யோசிச்சோ தயங்கியோ சொல்ல, ரொம்ப ஓப்பனாக ஜாலியாக சொல்கிறார். இதில் இன்னொரு சோகம் என்ன அப்படின்னா, இவர் தான் இப்படி வெக்கங்கிட்டு போய் இதை சொல்லிகிட்டு இருக்காருன்னா, கூட இருக்கிற க்ரௌடு அங்கே கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க. கேர்ள்ஸும் சிரிக்கிறாங்க, பாய்ஸும் சிரிக்கிறானுங்க, என்கரேஜ் பண்ணுறானுங்க. அதுவும் சாதாரணமாக என்ன இப்படி வச்சுறாரு அப்படி சிரிக்கலை, வாய் விட்டு சிரிக்கிறானுங்க, என்ஜாய் பண்ணுறானுங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுறானுங்க. அடுத்தவன் ப்ரைவசியை கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற ஒரு வன்மமான க்ரௌடை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடை நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த க்ரௌடு அப்படி இருந்துச்சு. இது ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குச்சு. என்ன இதை போய் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு பிரணீத் மோர் அப்படி சொன்னோன்னா, அந்த ஆள் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு, அவரை எனக்கு மனசு இப்படி ஆகிப்போச்சு, தெரியாமல் போட்டேன், நானும் மனுஷன்தான், இது நான் இந்த தவறின் மூலமாக நான் வளருவேன், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், கவனமாக இருப்பேன்னு சொல்லிட்டு 1008 ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டு போயிட்டார். பேஜிலேருந்து அந்த வீடியோ போயிடுச்சு. ஆனால் இப்படி ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்ற அச்சத்தையும் ஒரு பயத்தையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒரு வன்மமான வக்கரமான ஒரு க்ரௌட் இருக்குது. ஒருத்தன் ஒரு ப்ரைவேட் விஷயத்தை சொல்கிறான், அது ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறான், அதை தடுத்து இப்படி பேசாத, அது தப்பு அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் கூட அந்த க்ரௌடில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி இன்றைக்கி உருவாகிருக்கு அப்படிங்கிற பயத்தை உருவாகிருக்கு. இதே பிரணீத் மோர் அவங்களுடைய ஷோவில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகுது அப்படின்றப்ப இன்னொரு வீடியோவும் சைமல்டேனியஸாக அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செஜால் பவார் அப்படின்ற ஒரு பெண்மணி இந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க, ஆடியன்ஸாக வராங்க, வழக்கம் போல தான். அப்போது
இன்ட்ராக்ஷன், மறுபடியும் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன். அப்போ வந்து அவங்களோட வேலைகளை பற்றி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசும்போது செஜால் பவார் வந்து அவங்களுக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக கேடவர்ஸ், அதாவது உடல் தானம் பண்ணவங்களோட இறந்த சடலம் வரும். இது மருத்துவ ஆராய்ச்சிக்காகவும் படிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கொடுக்குறது. நம்ம உடல் டொனேட் பண்ணுறோம், நம்ம பாடி டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுக்கு தான். போய் வச்சு இதில் ஹியூமனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான். அது ஒரு புனிதமான காசுக்காக நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி வர்ற சடலங்களை வந்து பிணம்னு சொல்லக்கூடாது, டெட் பாடின்னு சொல்லக்கூடாது, கேடவர்னு சொல்லணும். அதான் மெடிக்கல் டேர்ம். ஏன்னா டெட் பாடின்னு சொன்னால் அது இழிவுபடுத்துகிற மாதிரி, நமக்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பர்பஸ்க்காக பயன்படுது. அதனால் இது டீசெண்டாக கேடவர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை அவ்வளோ டிக்னிஃபைடாக பார்ப்பாங்க. இந்த கேடவர்ஸ் கூட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேடவர்ஸ் ஆண் சடலங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை பார்த்து அதை வந்து கம்பேர் பண்ணி சிரிப்பாங்களாம். ஒன்றுக்கு இப்படி இருக்குது, இன்னொன்றுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு காமெடின்னு அந்த லேடி வந்து பேசியிருக்கு, ஒரு டாக்டர். அந்த லேடி பேசினதை சேம் ஆஸ் இட் இஸ் த க்ரௌடு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை வந்து பிரணீத் மோர் வந்து ஒரே ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல டாக்டர், உங்களுக்கு படிக்கிறதுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோலி காஸ்க்காக டொனேட் பண்ண அந்த பாடியை வச்சு நீங்கள் இப்படி ஒரு மட்டமான கம்பேரிசன் பண்ணி இதான் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இருக்குது அந்த வீடியோவில். இது வந்து மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு வந்து செஜல் பவார் வந்து உடனே மன்னிப்பு வீடியோ போடுறாங்க. இல்லை நான் அது வேணும்னு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பேசினது தப்பு தான், அதை நியாயப்படுத்த விரும்பல, இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இந்த சொசைட்டியே சீரழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. கேசஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. யார் மேலே? ஹிமான்ஷு ஜாங்ரம் மேலே, அப்புறம் இவங்க செஜல் பவார் மேலே, இவங்க 2 பேர் மேலேயுமே கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.